ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். A square of side 2a is placed with its plane vertical between two smooth pegs which are in the same horizontal line at a distance c. Show that in the position of equilibrium, the inclination of one of its edges to the horizon is either 45 degree or 1/2 sin inverse of a square minus c square by c square. ஸோ இதான் வந்து ப்ராப்ளம். என்னது அப்படின்னா a square of side 2a அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரோட ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 2a. a square of side 2a is placed with its plane vertical between two smooth peg. ஸோ பெக் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு பெக், பியும் கியூவும். ஸோ இந்த லைனை தான் வந்து பெக்குன்னு சொல்லியிருக்கணும். ஸோ இந்த பெக்கை டச் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஸ்கொயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா? விச் ஆர் இந்த சேம் ஹாரிசான்டல் லைன் அட் எ டிஸ்டன்ஸ் சி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி. Show that in the position of equilibrium. So equilibrium positionல வந்து இந்த ஸ்கொயர் லேமினா இருந்துச்சு அப்படின்னா the inclination of the angle of one of its edges to the horizon. ஸோ அதை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த இன்க்ளினேஷன், அந்த ஆங்கிள் இருக்குல்ல ஹாரிசான்டலோட அது ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து ஒன்று 45 டிகிரி இருக்கும், அல்லது இந்த 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு ப்ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா லெட் ஓஏபிசி பி த ஸ்கொயர். ஓஏபிசிங்கிறது தான் வந்து ஸ்கொயர் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். with its sides OA making an angle theta with the horizontal. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா OAங்கிறது இங்கே இருக்குது. OA தான் வந்து ஹாரிசான்டலோட தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஓஏங்கிற லைன் வந்து தீட்டாங்கிற ஆங்கிளை வந்து ஹாரிசான்டலோட வந்து ஃபார்ம் பண்ணுது த்ரூ ஓ அண்ட் ரெஸ்டிங் ஆன் த டூ ஸ்மூத் பெக் பி அண்ட் கியூ. ஸோ இதில் பியும் கியூவும் தான் வந்து உங்களுக்கு வந்து பெக் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜிங்கிறது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குதா. ஸோ இதுதான் வந்து ஜி. இதை தான் வந்து இந்த ஸ்கொயருக்கு நம்ம வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். PQ is horizontal. So angle PQO வந்து theta. So PQOங்கிறது வந்து இப்படி இருக்குது. So P to Q to O இந்த ஆங்கிளும் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா theta அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். The forces acting on the square are. ஸோ இங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா the reaction RP at P perpendicular to the side OC. ஸோ the reaction RP அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களா. ஸோ RPங்கிறது இந்த இருக்குது. ஸோ Pலேருந்து போகக்கூடியது RP. This is perpendicular to OC அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ OC பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஓசி. இந்த ஓசிக்கு பெர்பெண்டிகுலராக தான் வந்து இந்த இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் த ரியாக்ஷன் ஆர்கியூ அட் ஓ. ஆர்கியூங்கிறது வந்து இது. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்கியூ அட் த பாயிண்ட் ஓல இருக்கக்கூடியது. இது பெர்பெண்டிகுலர் டு ஓஏ அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எல் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணும். த டூ ஃபோர்ஸஸ் மீட் அட் த பாயிண்ட் எல் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஃபார் ஈக்குலிபிரியம் த தேர்ட் ஃபோர்ஸ், that is the weight of the sphere must pass through L. ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்துட்டோம், ஆர்பியும் ஆர்கியூவும். இது தவிர எப்பவும் போல் மூணாவது ஃபோர்ஸ் என்னதுன்னா வெயிட்டு. அந்த பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கணும்னா இந்த வெயிட் வந்து அந்த காமன் பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகணும். ஸோ இது பாஸ் த்ரூ எல் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ எல் வழியாக பாஸ் ஆகும்போது உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா ஹென்ஸ் ஜிஎல்லுங்கிறது தான் வந்து உங்களுக்கு தேவையான வெர்டிக்கல் அப்படின்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஓபிஎல்கியூ அப்படிங்கிறது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளமை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்க்ளினேஷன் ஆஃப் ஆங்கிளை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம ஓஏவை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அதை மாதிரி ஓசியை வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து எடுத்துக்க போகிறோம்.
ஸோ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஓபிக்யூவை வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓபிக்யூ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா PQ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இப்படி இருக்குது. இது வந்து O, இது வந்து P, இது வந்து Q, இப்படி வந்து இருக்குது. ஆங்கிள் தீட்டாங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டாங்கிறது வந்து இருக்குது. ஸோ காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டென்யூஸ் அப்படின்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஹைபாட்டென்யூஸு. ஸோ போடும்போது உங்களுக்கு காஸ் தீட்டா ஈக்குவல் டு OQ by PQ அப்படிங்கிறது கிடைக்கும். PQ is nothing but C, distance between the two pegs வந்து C அப்படின்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ OQ by C அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இதே மாதிரி இதுக்கு நீங்கள் சைன் தீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டென்யூஸ், அப்போ அது வந்து OP by PQ அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ OP by C. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா OQ ஈக்குவல் டு C காஸ் தீட்டா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி OP ஈக்குவல் டு C சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிருச்சுன்னா இதுதான் வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எல். ஸோ எல்லோட கோஆர்டினேட்ஸ் வந்து C காஸ் தீட்டான்னு ஒன்று எழுதிக்கிடுவோம், C சைன் தீட்டா கமா A அப்படிங்கிறத வந்து எழுதிக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோட கோஆர்டினேட் எழுதியிருக்காங்களா. ஸோ ஸ்கொயரோட மொத்த லெங்க்த்து வந்து A, ஜிங்கிறது வந்து அந்த ஸ்கொயரோட சென்டரில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து என்னது வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து A, A அப்படின்ட்டு வரும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஜி வந்து A, A அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ ஸ்லோப் வந்து இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு, x2 மைனஸ் x1 பை y2 மைனஸ் y1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம பாயிண்ட்டை வந்து ஜியோட பாயிண்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிட போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு x1 y1 அப்படின்ட்டு எடுத்துக்கிட போகிறோம். அதை மாதிரி எல்லோட பாயிண்ட்டை வந்து x2 y2 அப்படின்ட்டு எடுத்துக்கிட போகிறோம். அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா x2 மைனஸ் x1 போடும்போது C sin theta மைனஸ் ஏன்னு கிடைக்கும், டிவைடட் பை C cos theta மைனஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு வச்சுக்கணும். நவ் PQ மேக்ஸ் 180 மைனஸ் தீட்டா வித் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அந்த PQங்கிற நம்மளோட அந்த ரெண்டு பெக்கு வந்து 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிற இந்த ஆங்கிளை வந்து எக்ஸ் ஆக்சிஸோட வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போது ஸ்லோப் ஆஃப் PQ இஸ் நத்திங் பட் tan theta தானே ஸ்லோப் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸ்லோப்போட ஒரு ஃபார்முலா வந்து tan thetaன்னு சொல்லுவோம். ஸோ PQ வந்து 180 மைனஸ் தீட்டாவை ஃபார்ம் பண்ணுதுங்கிறதுனால ஸ்லோப் ஆஃப் PQ வந்து tan ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. ஸோ tan ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் மைனஸ் tan theta. ஸோ அப்போ வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ PQ இஸ் பெர்பெண்டிகுலர் டு GL. நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஆக்சுவலாக PQ எப்படி இருக்குது அப்படின்னா Pயும் Qவும் வந்து இதை மாதிரி பொசிஷனில் இருக்கும். ஸோ இங்கேருந்து இப்படி வந்துருக்குது L, இது வந்து G. அப்போது உங்களுக்கு GLங்கிறது வந்து PQக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குதா. ஸோ PQக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம என்ன சொல்லிடலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் தேயர் ஸ்லோப்ஸ் மஸ்ட் பி -1 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அந்த ரெண்டு PQ GL இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா ஸ்லோப்பை -1 கிடைக்கும். அதை அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் தான் ஸ்லோப் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னது கிடச்சிரும்னா -1 கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டினாமினேட்டர் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிற போகிறோம். நியூமரேட்டர் டேர்ம்ஸ் மட்டும் அப்படியே இங்கே இருக்கும். அப்போது C sin theta மைனஸ் A இன்ட்டு sin theta ஈக்குவல் டு இந்த மைனஸும் இந்த மைனஸும் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். அது போக ரிமைனிங் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு லாஸ்ட்டில் என்னது கிடைக்கும்னா cos theta மைனஸ் sin theta இன்ட்டு C இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் ஏ இன்ட்டு 0 அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி தான் வந்து தீட்டாவோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும்.
ஸோ நமக்கு வந்து முன்னாடி உள்ள ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்ன சொல்லிடலாம்னா ஒன்று காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ 0ன்னு சொல்லலாம், அல்லது சி இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் ஏ இதனோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு சொல்லலாம். சப்போஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா தென் சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போது ஒரே சைடு கொண்டுட்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 விச் இஸ் நத்திங் பட் tan தீட்டா ஈக்குவல் டு 1. tan தீட்டா ஈக்குவல் டு 1ன்னா தீட்டாவோட வேல்யூ வந்து உங்களுக்கு 45 டிகிரி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அல்லது சி இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதிலிருந்து ஏவை அந்த சைடு கொண்டுட்டு போகலாம், அதுக்கப்புறம் சியை டிவைட் பண்ணால் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ பை சி அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போட்டோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். So this is nothing but 1 plus sin 2 theta is equal to a square by c square. அப்போ அதை simplify பண்ணால் sin 2 theta equal to a square minus c square divided by c square னு கிடைக்கும். அப்போ 2 theta equal to sin inverse of இந்த value. Hence theta equal to 1 by 2 into sin inverse of a square minus c square by c square னு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது, எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நமக்கு வந்து செகண்ட் மெத்தட் வந்து தேவைப்படாது. ஸோ இதுலேயே வந்து நம்ம தீட்டாவோட வேல்யூஸை வந்து 2 வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளமோட ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து ப்ரீவியஸ் பேஜில் இருக்குது, அதை நான் ரீட் பண்ணுறேன், அதை வந்து கவனிங்க. ஸோ ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னது அப்படின்னா எ யூனிஃபார்ம் சாலிட் ஹெமிஸ்பியர் ஆஃப் வெயிட் W rests with its curved surface on a smooth horizontal plane. A weight W suspended from a point on the rim of the hemisphere. If the plane of the base of the rim is inclined to the horizontal at an angle theta, then prove that tan theta is equal to 8W by 3W அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக யூனிஃபார்ம் சாலிட் ஹெமிஸ்பியர் ஆஃப் வெயிட் டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஹெமிஸ்பியர். A uniform solid hemisphere இதனோட weight W will rest with its curved surface on a smooth horizontal plane. So ஸ்மூத் ஹாரிசாண்டல் பிளேன் மேலே இந்த ஹெமிஸ்பியரை வந்து நம்ம ரெஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கிறோம். ஏ வெயிட் W இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த ரிம். ஸோ இந்த ரிம் அப்படின்னாலே நம்ம சொல்லியிருக்கிறோம் விளிம்பு அப்படிங்கிற மீனிங்கு. ஸோ இந்த ஹெமிஸ்பியரோட ரிம்னா இந்த விளிம்பில் தான் வந்து இந்த W அப்படிங்கிற வெயிட் வந்து இருக்குது. இஃப் த பிளேன் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ரிம் இஸ் இன்க்ளைன்டு டு த ஹாரிசாண்டல் அட் அன் ஆங்கிள் theta. So இந்த plane of the base of the rim, இந்த ரிம்மோட பேஸ் இருக்குல்ல, இதுதான் ரிம்மோட பேஸு, அது வந்து ஹாரிசாண்டலோட தீட்டா அப்படிங்கிற இந்த ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ tan தீட்டாவோட வேல்யூ வந்து 8W by 3Wன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த ரியாக்ஷன் RC அட் த பாயிண்ட் C. ஓகேவா. ஸோ இந்த இருக்குது சிலேருந்து போகக்கூடிய ரியாக்ஷன், இதுதான் வந்து உங்களுக்கு வந்து RC perpendicular to the horizontal plane. ஸோ இதுதான horizontal plane. ஸோ இந்த horizontal planeக்கு பெர்பெண்டிகுலராக RCங்கிறது வந்து இருக்குதும். hence it is along CO being a geometric center of the sphere. ஸோ இதுதான் வந்து geometric center. இந்த ஓங்கிறது தான் வந்து நம்ம geometric center அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா the weight W of the hemisphere acting vertically downwards at G. ஸோ ஜியில் வந்து வெர்டிக்கலி டவுன்வர்டாக வெயிட் வந்து ஆக்ட் ஆகும். இந்த ஜிங்கிறது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி விச் இஸ் ஆன் த ரேடியஸ் OE பெர்பெண்டிகுலர் டு AB. OEங்கிறது வந்து பெர்பெண்டிகுலர் டு AB. ஸோ OEங்கிறது வந்து இதோ இருக்குது, இதுதான் வந்து OE. இது வந்து பெர்பெண்டிகுலர் டு ABன்னு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ABங்கிற லைனு. ஸோ இந்த ABக்கு பெர்பெண்டிகுலராக
OE அப்படிங்கிறது வந்து இருக்கும். such that நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா OG ஈக்குவல் டு 3/8R அப்படின்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஏன் 3/8 எடுக்கிறோன்னா கொஸ்டினில் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது 8/3ன்னு இருக்குது. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ரேடியஸை வந்து நம்ம 3/8R அப்படின்ட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ வந்து இது ரெண்டாவது வெயிட்டு. ஸோ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா the weight capital W acting vertically downwards at B. ஸோ முதல்ல பார்த்தது வந்து weight of the hemisphere. இது வந்து எப்பவும் உள்ள நார்மல் weight W acting vertically downwards at E. இது வந்து ஸ்மால் W வரும். இது வந்து கேபிட்டல் W கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கு கேபிட்டல் W, இது வந்து ஸ்மால் W. ஓகேவா? அப்போது ஃபார் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கணும்னா நமக்கு கண்டிஷன் ஏற்கனவே தெரியும். the three forces is proportional to the distance between the other two. இதுதான் வந்து லாமிஸ் தியரம். ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு ஃபோர்ஸஸ் வச்சுருக்கோமா, கேபிட்டல் W ஒன்று, ஸ்மால் W ஒன்றுன்னு. அப்போது என்ன சொல்லிடலாம்னா கேபிட்டல் W இஸ் ப்ரப்போர்ஷனல், கேபிட்டல் W பை BD இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் W பை GL அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் W, இது வந்து ஸ்மால் W. ஸோ கேபிட்டல் W பை BD இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் W பை GL அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வந்து வச்சுக்கிடுவோம். ஸோ ஃப்ரம் த ஃபிகர் நம்ம BD ஈக்குவல் டு OB இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோமா. அதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த ODB அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறோம். தீட்டாங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டாவோட வேல்யூவை வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டாவோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு BD பை OB. அப்போ BD ஈக்குவல் டு OB இன்ட்டு காஸ் தீட்டா. OB இஸ் நத்திங் பட் R அப்படிங்கிறதுனால R காஸ் தீட்டா அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சைன் தீட்டாவை கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அது GL பை OG. அப்போ GL ஈக்குவல் டு OG இன்ட்டு சைன் தீட்டா அப்படிங்கிறது வரும். OG இஸ் நத்திங் பட் 3/8R அப்படின்ட்டு இங்கே எழுதி வச்சுருக்கிறோம். தேர்ஃபோர் 3/8R இன்ட்டு சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இப்போ இந்த கேல்குலேட் பண்ணியிருக்கிற இந்த BD வேல்யூவையும் GL வேல்யூவையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பொறுத்த வரையில் கேபிட்டல் W ஸ்மால் W வேறு அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது sin theta by cos theta is equal to 8 small w by 3 capital W ன்னு கிடைக்கும். ஸோ tan theta equal to 8W by 3 capital W. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a solid hemisphere is supported by a string fixed to a point on its rim and to a point on a smooth vertical wall with which the curved surface of the hemisphere is in contact. If theta comma pi are the inclinations of the string and the plane base of the hemisphere to the vertical, prove that tan pi equal to 3/8 plus tan theta அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ a solid hemisphere is supported by a smooth string fixed to a point on its rim. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹெமிஸ்பியர். ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து ஹெமிஸ்பியர் இஸ் சப்போர்ட்டட் பை எ ஃபிக்ஸடு ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபிக்ஸடு ஸ்ட்ரிங் டு எ பாயிண்ட் ஆன் இட்ஸ் ரிம். ரிம்னா அந்த விளிம்பில் வந்து ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. ஓகேவா? ஆன் எ ஸ்மூத் வெர்டிக்கல் வால். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத் வெர்டிக்கல் வால் வித் த கர்வ்டு சர்ஃபேஸ் of the hemisphere is in contact. If theta comma pi are the inclinations அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ theta comma pi are the inclinations அப்படின்னா இதோ தீட்டாங்கிறது இருக்குது, இதோ வந்து பை அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது வந்து இன்க்ளினேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா tan pi equal to 3/8 plus tan theta அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ the figure represents the section of the hemisphere and the wall by a plane perpendicular to the wall and the base of the hemisphere. So this figure represents the section of the hemisphere. இது வந்து ஒரு செக்ஷன் தான். ஆக்சுவலாக ஸ்பியருங்கிறது வந்து இந்த சைடும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு செக்ஷனை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். செக்ஷன் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் த வால், இதுதான் வந்து உங்களுக்கு வாலு, பெர்பெண்டிகுலர் டு த வால் அண்ட் த பேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹெமிஸ்பியருக்கு உண்டான பேஸ்.
ஓகேவா. ஏ தட் மீன்ஸ் ஏபி இஸ் த பிளேன் பேஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஏபிங்கிறது வந்து பிளேன் பேஸ் அண்ட் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர். சி இஸ் த பாயிண்ட் இன் கான்டாக்ட் வித் த வால். ஸோ இந்த ஹெமிஸ்பியரோட ஒரு பகுதி வந்து வாலோட சிங்கிற பாயிண்டில் தான் வந்து டச் ஆகுது. We know that G is the center of gravity of the hemisphere such that OG equal to 3/8 R அப்படின்ட்டு வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இங்கேயுமே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல 3/8ன்னு இருக்குது. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக OGயை வந்து 3/8 R அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்னலாம் ரியாக்ஷன்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா the reactions RC perpendicular to the wall. ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் RC. இது இந்த வாலுக்கு பெர்பெண்டிகுலராக வந்து ஆக்ட் ஆகும். இது ஒன்று. த டென்ஷன் டி அலாங் ஏடி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஏடிங்கிற லைனு. இதில் டீங்கிற இந்த டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா. த வெயிட் டபிள்யூ ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டபிள்யூ. இது வந்து டவுன்வர்டாக ஆக்ட் ஆகும். இதுதான் வந்து 3 types ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்பியர் ஹெமிஸ்பியர் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ எப்பவும் போல் அந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து எல்லுங்கிற பாயிண்டில் வந்து மீட் பண்ணும். ஸோ வந்து இந்த ஸ்பியர் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து எல்லை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேர்டு ஃபோர்ஸான இந்த டபிள்யூவும் வந்து எல்லில் வந்து மீட் ஆகும். ஸோ இந்த எல்லில் வந்து WRC இந்த டென்ஷன் இது மூணுமே வந்து ஒன்றா மீட் ஆகும். ஓகேவா. தேர்ஃபோர் எல்ஜி இஸ் வெர்டிக்கல் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாம். எல்ஜி வந்து வெர்டிக்கலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆங்கிள் LAO ஈக்குவல் டு பை மைனஸ் தீட்டா. ஆங்கிள் LAO டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ALO LAOங்கிறது இதில் பை மைனஸ் தீட்டாங்கிறது வந்து இந்த இருக்குதா. ஸோ ஆங்கிள் LAOங்கிறது வந்து நமக்கு பை மைனஸ் தீட்டா அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அதே மாதிரி ALOங்கிறது வந்து 90 + தீட்டா. அதுவும் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ALOங்கிறது 90 + தீட்டா. LAO அப்படிங்கிறது வந்து தீட்டா மைனஸ் பை அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வச்சுருப்போம். LOG ஈக்குவல் டு பை. ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OLG cos பை கண்டுபிடிச்சோன்னா அது OL ஈக்குவல் டு OG cos பைன்னு வரும். OG இஸ் நத்திங் பட் 3R/8. அப்போ 3R/8 cos பை அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OAL சைனுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா OL/sin ஆஃப் ஆங்கிள் OAL ஈக்குவல் டு OA/sin ஆஃப் ஆங்கிள் OLA. இதையும் வந்து நம்ம சொல்ல முடியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிலேஷனும் வந்து நீங்கள் சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ இப்படி சொல்லுவீங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா OAL இஸ் நத்திங் பட் sin ஆஃப் 90 - பை அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னது எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா OL/sin ஆஃப் பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு R/sin ஆஃப் 90 + தீட்டா அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். sin ஆஃப் 90 + தீட்டா இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டான்னு தெரியும். ஸோ இதுக்கு பதிலாக கிராஸ் தீட்டான்னு ரீப்ளேஸ் ஆயிரும். இந்த வேல்யூவை இங்கே கொண்டு போய் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து OL ஈக்குவல் டு R ஆஃப் sin தீட்டா மைனஸ் பை மைனஸ் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். நியூமரேட்டர் வந்து sin A - B ஃபார்முலா. அது sin A cos B மைனஸ் காஸ் A sin B அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா காஸ் தீட்டா வச்சு டிவைட் பண்ணும்போது காஸ் தீட்டா வந்து கேன்சல் ஆயிரும். ரெண்டாவது டேர்மில் sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்ட்டு இருக்கும். அதை தான் வந்து நம்ம tan தீட்டா அப்படின்ட்டு வந்து எழுதி வச்சுருப்போம். ஸோ இது வந்து கிடைக்கும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்னது எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா OL ஈக்குவல் டு 3/8 R cos பை அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து எழுதி வச்சுருக்கோம். இதுவும் OL தான். அப்போ LHS ஈக்குவல்னா RHS ஈக்குவல். ஸோ ரெண்டு சைடும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டு பக்கமும் L cos பையால் டிவைட் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் L cos பையால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா
டிவைடிங் பை காஸ் பை, காஸ் பையால் டிவைட் பண்ணும்போது இந்த காஸ் பை கேன்சல் ஆயிரும். ஆர் காஸ் பையால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல் காஸ் பை கிடையாது. அப்போ இந்த ஆர் காஸ் பை கேன்சல் ஆயிரும், இந்த சைடு வந்து ஆர் கேன்சல் ஆயிரும். சைன் பை பை காஸ் பை வந்து டேன் பைன்னு கிடைக்கும். இங்கே காஸ் பை கேன்சல் ஆயிடுச்சுன்னா டேன் டீட்டா அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லுக்கு பதிலாக ஆர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேன் பை ஈக்குவல் டு 3/8 ப்ளஸ் tan theta அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா 3 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு, அதனோட சைடு வந்து 2a அப்படின்னு இருந்தது. அதை 2 பெக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கொயரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். அப்போ அது ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்க்ளினேஷன் வந்து 45 டிகிரி அல்லது 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பை c ஸ்கொயர். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது ப்ராப்ளமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு யூனிஃபார்ம் சாலிட் ஹெமிஸ்பயர் இருந்துச்சு. அது வெயிட் வந்து ஸ்மால் w ஒன்று கேபிட்டல் w ஒன்றுன்னு இருந்துச்சு. அப்படின்னா tan theta ஈக்குவல் டு 8 ஸ்மால் w பை 3 கேபிட்டல் W அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம். மூணாவது ப்ராப்ளமில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு சாலிட் ஹெமிஸ்பயர் தான். அதில் வந்து ஒரு வெர்டிக்கல் வாலில் அந்த ஹெமிஸ்பயர் டச் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்க்ளினேஷன்ஸ் வந்து தீட்டாவும் பையும் இருந்துச்சு அப்படின்னா tan theta ஈக்குவல் டு 3/8 ப்ளஸ் tan theta அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த 3 ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த மூணாவது ப்ராப்ளமோட வந்து இந்த யூனிட் முடியுது. 3 forces acting on a rigid body அப்படிங்கிற இந்த யூனிட் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.